ஹாய், என் பேர் சரண்யா. சொந்த ஊர் வந்து திருவண்ணாமலை. நான் கொட்டிவாக்கத்துலேருந்து வரேன். இங்கே வந்து ஆரி கிளாஸஸ் வந்து நான் சேர்ந்தேன். பவானி ஆரி கிளாஸஸில் வந்து சேர்ந்தேன். பேசிக்லேருந்து கற்றுக்கிட்டேன். ஃபஸ்ட் லெவல் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு எனக்கு வந்து கற்றுக்க. நான் ஒழுங்காக ஃபினிஷிங்கே வந்து கரெக்டாக எனக்கு வரல. அதுக்கப்புறம் சரி பண்ண முடியுமான்னு யோசித்தேன். இந்த அக்கா உன்னால் முடியும் பண்ணு அப்படின்னு சொன்னதால் சரி ஃபஸ்ட் லெவல் பண்ணேன். அதுக்கப்புறம் செகண்ட் லெவல் பண்ண கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வந்துச்சு, பண்ணி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா வந்துட்டு இங்கே வந்து டைமிங் வந்து கிடையாது. காலை 9 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் உண்டு. எப்போ வேணாலும் வரலாம், எப்போ வேணாலும் இதை நீ முடிக்கணும் கன்ஃபார்மாக இந்த டைமில் வந்து ஒரு 2 நாளில் முடிச்சிடணும், ஒரு நாள் முடிச்சணுன்றதெல்லாம் கிடையாது. நீ 1 மாதம் பண்ணலாம், 1 வருஷம் பண்ணலாம், 6 மாதம் கூட பண்ணலாம். நம்ம டைமிங்கை பொறுத்து எப்போ வேணாலும் பண்ணி நம்ம இது பண்ணிக்கலாம். நிறைய பேர் குழந்தைலாம் எடுத்துகிட்டு வந்து கூட இங்கே பண்ணிட்டு ஸ்டே பண்ணிட்டுலாம் பண்ணிட்டு இது பண்ணுறாங்க. நைட் வரைக்கும் இருந்துட்டுலாம் போகிறாங்க. நான் வேலைக்கு போகிறதால கொஞ்சம் டக்குன்னு பண்ணி முடிச்சுட்டு வந்து ப்ராஜெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து 3 ப்ளவுஸ் பண்ணலான் இருக்கேன். அதையும் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். என்னோடய ப்ராஜெக்ட் பாருங்கள். இதில் வந்து நான் ஃபுல்லாக வந்து சுகர் பீட் வந்து இப்போ ஃபஸ்ட்டு சுகர் பீட் கொடுத்துருக்கேன். அடுத்து வந்து தாம்பூல ஒர்க் கொடுத்துருக்கேன். பாம்புக்கு வந்து கிரீன் கலர் தாம்பூல ஒர்க்கு கொடுத்துருக்கேன். அப்புறம் வந்து ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் தர்தூசி கொடுத்துருக்கேன். அப்புறம் இது வந்து செயின் லோடு வந்து கொடுத்துருக்கேன். ஆரஞ்சு கலரு, எல்லோ கலர் கொடுத்துருக்கேன். முகம் வந்து அம்மன் ரெட் கலர் கொடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ரெட் கலர் வந்து அம்மனுக்கு கொடுத்துருக்கேன். நான் ரொம்ப நல்லா அழகாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து மணி செயின் வந்து கொடுத்துருக்குறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்து ஃப்ரெஞ்ச் நாட் வந்து நான் போட்டிருக்கேன். அடுத்து வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து நான் ஒரு மாதத்துலேயே போட்டு முடிச்சிட்டேன். ஆனால் இதை ஃபஸ்ட்டு பேசிக்லேருந்து நான் ஆரம்பித்ததே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதத்தில் அது முடிஞ்சிச்சு. இது வந்து நான் இடையில வராதால எனக்கு வந்து இது 1 மாதம் ஆயிடுச்சு. இதை நான் போட்டு முடிச்சிட்டேன். என் ப்ராஜெக்ட் வந்து நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ப்ளவுஸ் போட்டுட்டு அதையும் நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். அது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்னோட ப்ராஜெக்ட் வந்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து சர்டிஃபிகேட் கோர்ஸும் உண்டு. சர்டிஃபிகேட்டும் வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. முடித்த உடனே நீங்கள் ப்ராஜெக்ட் முடிச்சுட்டு ப்ளவுஸ் 1 முடிச்சுட்டு டைம் இருக்கவங்க 3 பண்ணலாம், இல்லை 1ஓட முடிக்கிறவங்களும் முடிச்சுட்டு சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. எந்த ஒரு பயமும் இல்லை. இங்கே வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. எல்லாரும் வரலாம், எல்லாம் நல்லா பண்ணலாம். இந்த அக்கா வந்து நல்லா சொல்லி கொடுப்பாங்க, நல்லா பண்ணுவாங்க. நம்ம 1க்கு 2 வாட்டி இப்போ டவுட்ஸ் நிறைய வந்து கேட்டுக்கலாம். நல்லா பண்ணலாம். நல்லா இங்கே வந்து இது எப்படி சொல்கிறது, ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வந்து நீங்களும் ஜாயின் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு நீங்களும் சொல்லுங்கள். அப்புறம் இங்கே வந்து கிளாஸ் முடிச்சுட்டு போகிறவங்க வாட்ஸ்அப்பில் கூட மெசேஜ் பண்ணுவாங்க. அக்கா இது எனக்கு மறந்துடுச்சு எப்படின்னு சொல்லுங்கள், இது இந்த ப்ளவுஸ் போட்டால் எவ்வளோ வாங்கலாம், இதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நேர்லேயே வந்து கன்சல்ட் பண்ணிட்டு போகிறவங்களும் இருக்காங்க. நம்ம எந்த டவுட் வேணாலும் எப்போ வேணாலும் கேட்கலாம், ஃபோன் பண்ணிக்கலாம், வாட்ஸ்அப் பண்ணலாம், இல்லை நேரில் கூட வந்து பாருங்கள். அதேமாதிரி மெட்டீரியலும் இவங்ககிட்ட இருக்குது. நம்ம தேவைப்பட்டுச்சுனாலும் மெட்டீரியல் கூட நம்ம வாங்கிக்கலாம். வந்து ஜாயின் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு வந்து சொல்லுங்கள். நீங்களும் வந்து ஜாலியாக இருக்கும். இங்கே செட்டில் இருக்கவங்களும் நல்லா ஜாலியாக பண்ணுவாங்க. எல்லாமே நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு நான் பண்ணும்போது இதை நான் பண்ணுவேன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் எனக்குள்ளே வரலன்னா சரி நம்ம பண்ணலான்னு ஃபஸ்ட்டு பண்ணுறப்ப எனக்கு சுத்தமாக ஃபஸ்ட் லெவல் வரவே இல்லை. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி என்னால் முடியும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணேன். நம்ம பண்ணி முடிச்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ். Mm-hmm.